வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் சிசிரகுமார், விஷான் ராஜ், கௌதமி நந்தபாலா. சக்தி டிவி குளோபல் ஊடாக உம்மோடு இணைந்திருக்கும் சர்வதேச நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இயற்கை அனர்த்தத்தினால் சேதமடைந்த வீடுகளின் நிர்மாண பணிகளுக்கு ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய தொலை தொடர்புகள் ஆணைக்குழுவின் ஊடாக 5 பில்லியன் ரூபாய். தாம் பதவியை ராஜினாமா செய்ததாக வெளிவரும் செய்தியை வடமாகாண கல்வி அமைச்சர் நிராகரிப்பு. 3 தபால் நிலையங்களை ஹோட்டல்களுக்கு வழங்க செயற்படுவதாக தெரிவித்து நாடளாவிய ரீதியில் தொழிற்சங்கங்கள் பணி பகிஷ்கரிப்பு. முறைகள் கொடுக்கல் வாங்கல் மூலம் நட்டம் ஏற்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் ஆராயுமாறு ஜனாதிபதி ஆணைக்குழு கணக்காய்வாளர் நாயகத்திற்கு தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். சாம்பியன்ஸ் கிண்ண தொடரில் பாகிஸ்தானுடனான போட்டியில் இலங்கை விளையாடிய விதம் குறித்து வருத்தப்படுவதாக அணித்தலைவர் ஏஞ்சலோ மேத்யூஸ் தெரிவிக்கின்றார். கார்டிஃபில் நடைபெற்ற இந்த போட்டியை 3 விக்கெட்டுகளால் வென்ற பாகிஸ்தான் அரையிறுதிக்குள் நுழைந்தது. அனர்த்த நிலையினால் வீடுகளை இழந்தவர்களுக்கு புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் செயற்பாட்டை துரிதமாக ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு இன்று பணிப்புரை விடுத்துள்ளார். இதேவேளை வீடுகளை நிர்மாணிக்கும் செயற்பாட்டிற்கு தனக்கு கீழுள்ள தொலைத்தொடர்புகள் ஆணைக்குழுவிலிருந்து 5 பில்லியன் ரூபாவை வழங்குவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார். அனர்த்தத்தின் பின்னரான முன்னேற்றங்கள் தொடர்பான மீளாய்வு கூட்டம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று முற்பகல் நடைபெற்றது. அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ள அனர்த்த நிலையினால் முழுமையாக வீடுகளை இழந்தவர்களுக்கு வாடகை அடிப்படையில் வீடுகளை பெற்றுக் கொள்வதற்காக 3 மாதங்களுக்கு 7,500 ரூபாய் நிதி வழங்கும் திட்டத்தை துரிதமாக ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி இதன்போது பணிப்புரை விடுத்தார். வெளிநாடுகளிலிருந்து எமக்கு கிடைத்த உதவிகள், மாவட்டங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட பொருட்கள், அரசாங்க அதிபர்களிடம் வழங்கப்பட்ட பொருட்கள், தற்போது களஞ்சியங்களில் எம்வசம் உள்ள பொருட்கள் தொடர்பாக நாம் அறிவிக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிடின் சர்வதேச உதவிகள் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் முன்வைக்கப்படலாம். வைத்தியசாலைகள் சேதமடைந்திருந்தால் முதலில் அவற்றை சீர் செய்யுமாறு மாவட்ட அரசாங்க அதிபர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளை துரிதமாக புனரமைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. வழங்கப்படும் நிதியுதவியை கொண்டு முதலில் இவற்றை செய்ய வேண்டும். அடுத்ததாக வீடுகளை புனரமைக்க வேண்டும். யாழ்ப்பாணத்திற்கு நேற்று விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன காணாமல் போன தமது உறவுகளை தேடி போராடும் மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியுள்ளார். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது சரணடைந்தவர்கள் மற்றும் தடுத்து வைக்கப்பட்டவர்கள் தொடர்பிலான விவரங்களை வெளியிடுமாறு தேசிய பாதுகாப்பு பேரவைக்கு உத்தரவிடுவதாக இதன்போது ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். காணாமல் போனவர்களின் உறவினர்கள் தமது உறவுகளை மீட்டு தருமாறு கோரி தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மையில் இவர்கள் கிளிநொச்சி நகரில் வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு ஜனாதிபதியை சந்தித்து தாம் பேச வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். இதனை அடுத்து ஜனாதிபதியை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் அடிப்படையில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளை ஜனாதிபதி நேற்று மாலை யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் அலுவலகத்தில் சந்தித்தார். இதன்போது சிவில் சமூக பிரதிநிதிகளும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். 2009ஆம் ஆண்டு இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது சரணடைந்தவர்கள் மற்றும் தடுத்து வைக்கப்பட்டவர்களின் பெயர் விவரங்களை முழுமையாக வெளியிட வேண்டும். புனர்வாழ்வு முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள உறவுகளின் விவரங்களை வெளியிட வேண்டும். 1983ஆம் ஆண்டிலிருந்து ரகசிய தடுப்பு முகாம்கள் எங்கெங்கு அமைக்கப்பட்டுள்ளன, யார் யார் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் என்பதனை ஆண்டு வாரியாக வெளியிட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை இவர்கள் ஜனாதிபதியிடம் முன்வைத்துள்ளனர். சரணடைய சொல்லியும் தடுத்து வச்சதுன்னு சொல்லி அதில் ஒரு பட்டியல் இருக்கணும். ராணுவத்திட்ட அந்த லிஸ்டை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம், இப்ப வரும் என்று தன்னால சொல்ல இயலாதென்றும் ஆனால் தான் உத்தரவிடுறதா சொல்லியிருக்கு. சரணடைந்தவர்கள் மற்றும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பிலான விவரங்களை வெளியிட தான் கட்டளையிடுவதாக இதன்போது ஜனாதிபதி வாக்குறுதி அளித்துள்ளார். காணாமல் போனவர்களின் விவரங்களை அறிந்து கொள்ளும் வகையில் பாராளுமன்றத்தில் அலுவலகம் ஒன்றை அமைப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தலுக்கு இந்த வருடம் ஏப்ரல் மாதம் அனுமதி கிடைக்கும் என பிரதமர் கடந்த மார்ச் மாதம் குறிப்பிட்டிருந்தார். எனினும் அந்த அலுவலகம் இதுவரை ஸ்தாபிக்கப்படவில்லை.
2015ஆம் ஆண்டு நீங்களும் இலங்கை அரசாங்கமும் ஐநா மனித உரிமை பேரவையும் இணை அனுசரணை வழங்கி இந்த காணாமல் போனவர்களுக்கான அலுவலகம் திறக்கப்பட்டு அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு 18 மாதங்கள் கடந்திருக்கின்றது, இந்த அலுவலகம் திறக்கப்படவில்லை. நாம் அது குறித்து விசாரணை செய்வோம். அந்த வருத்தமான அறிவித்தலுக்கு ஏப்ரல் மாதமாகும் போது அனுமதி கிடைக்கும். விவாதமின்றி அதற்கான அனுமதியை பெற முடியும் என்று நினைக்கின்றேன். இந்த சட்டம் மூலம் எதிர்வரும் சில தினங்களில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சர் மங்கள சமரவீர அண்மையில் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இதேவேளை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் 35வது கூட்டத்தொடர் ஜெனீவாவில் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட பிரதிநிதி மோனிகா பின்டோ இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டதன் பின்னர் இலங்கை நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகளின் சுயாதீன தன்மை தொடர்பில் தயாரித்த அறிக்கை நேற்று ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகளின் சுயாதீன தன்மைக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் செயற்பாடுகள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக நீதியை வழங்கல் மற்றும் போலீஸ் சேவையில் சிறுபான்மை மக்களுக்கு சமமான பிரதிநிதித்துவம் வழங்காம இலங்கையில் உள்ள மற்றொரு பிரச்சனையாகும். அத்துடன் மொழி தொடர்பிலான பிரச்சினை பாரதூரமானது. நியாயத்தை பெற்றுக் கொள்வதில் தமிழ் சமூகம் பல்வேறு பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது. ஆகவே அந்த மக்களின் நம்பிக்கையை வென்றெடுக்கக்கூடிய செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு நாம் அதிகாரியிடம் கேட்கின்றோம். நீதிமன்ற கட்டமைப்பை விஸ்தரிப்பதில் கடந்த 2 வருடங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்ட போதிலும் செயற்திறன்மிகு நீதிமன்ற மறுசீரமைப்புக்காக தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். தான் பதவியை ராஜினாமா செய்ததாக வெளிவரும் செய்திகளை வடமாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் அமைச்சர் தியாகராசா குருகுலராசா நிராகரித்துள்ளதுடன் தான் பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்றும் கூறினார். கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ததாக வெளியாகும் தகவல் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போதே அமைச்சர் இது தொடர்பில் பதிலளித்தார். வடமாகாண சபையின் 2 அமைச்சர்கள் மீது சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக மாகாண சபையில் கடந்த வாரம் சமர்ப்பிக்கப்பட்ட விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய மாகாண கல்வி அமைச்சர் தியாகராசா குருகுலராசா மற்றும் அவரது ஊழலுக்கு உடந்தையாக செயற்பட்ட அமைச்சின் செயலாளர் ஆகியோர் பொறுப்புகளிலிருந்து விலக்கப்பட வேண்டும் என முதலமைச்சரால் நியமிக்கப்பட்ட விசாரணை குழு பரிந்துரைத்திருந்தது. 3 அடங்கிய விசாரணை குழுவின் அறிக்கையில் வடமாகாண விவசாய அமைச்சர் பொன்னுத்துரை ஐங்கரநேசன் மீதான குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கமைய அமைச்சர் ஐங்கரநேசனும் அவரது செயலாளரும் பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என அந்த அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. வடமாகாண சபையின் அமைச்சர்களான ப சத்தியலிங்கம் மற்றும் ப டெனிசுவரன் ஆகியோருக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர்கள் விசாரணைகளின் போது சமூகம் அளிக்காததால் அவர்கள் இருவரும் குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் மாகாண சபை உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசத்தை அடுத்து வடமாகாண சபையின் அமர்வு நாளை நடைபெற உள்ளது. இதன்போது அமைச்சர்களுக்கு எதிரான முறைப்பாடுகளை விசாரித்து 3 அடங்கிய குழுவின் அறிக்கை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. விசாரணை குழுவின் அறிக்கை தொடர்பில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனே இறுதி முடிவை எடுப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை நடைபெறவுள்ள மாகாண சபை அமர்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைய உள்ளது. 3 அடங்கிய குழுவின் அறிக்கையை கடந்த 7ஆம் தேதி வடமாகாண சபையில் சமர்ப்பித்து முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் இவ்வாறு கருத்து வெளியிட்டிருந்தார். அறிக்கையின் அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது பற்றி நானே தீர்மானிக்க வேண்டும். மக்கள் எம்மை தேர்ந்தெடுக்கும் போது எங்கள் மீது அவர்களுக்கு பல எதிர்பார்ப்புகள் இருந்தன. நேர்மையான, ஊழலற்ற, பக்கச்சார்பற்ற, கண்ணியமான ஒரு நிர்வாகத்தை நாம் அவர்களுக்கு கொடுப்போம் என்ற எதிர்பார்ப்பு தான் அது. இதேவேளை பல்வேறு அமைப்புகளும் இந்த விடயம் தொடர்பில் தமது நிலைப்பாட்டை அறிவித்து வருகின்றன. சபையில் எழுந்துள்ள அசாதாரண நிலைமை தொடர்பில் மத்திய குழு கூட்டத்தை கூட்டுவதற்கு முன்னர் முடிவு எடுக்க வேண்டாம் என முதலமைச்சருக்கு ஆலோசனை வழங்குமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் வவுனியா மாவட்ட கிளை எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தனிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. மத்திய குழுவை கூட்டி அனைவரது அபிப்பிராயங்களையும் பெற்று தீர்க்கமான முடிவொன்றை எடுக்க ஆவணம் செய்யுமாறும் இலங்கை தமிழரசு கட்சியின் வவுனியா மாவட்ட கிளை இன்று எதிர்க்கட்சித் தலைவருக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. பாசனம் மூலம் பயிரிடப்பட்ட மேலும் 32 ஏக்கர் பயிற்சிகை இன்று அளிக்கப்பட்டது. அதிகாரிகளின் அசமந்த போக்கின் காரணமாகவே இவ்வாறு வளர்ந்த பயிரை அளிக்க வேண்டியுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர். வடக்கின் பாரிய நீர்ப்பாசன திட்டமான இரணிமடு குளத்தின் மூலம் 850 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிர்ச்சேக்கை மேற்கொள்வதற்கு இம்முறை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் அதற்கு மேலதிகமாக 280 ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயம் மேற்கொள்ளப்பட்டுள்ளமையினால் மேலதிக பயிர்ச்சேகையை அளிப்பதற்கு கடந்த 29ஆம் தேதி நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இதன் முதற்கட்டமாக கடந்த 1ஆம் தேதி 47 ஏக்கர் பயிர்ச்சேகை அளிக்கப்பட்டது. இந்த பின்புலத்தில் தமது ஜீவனோபாயத்தை
நிலத்திற்காக விளைச்சலை மேற்கொண்ட விவசாயிகளின் கண்முன்னே மேலும் 32 ஏக்கர் வயல் நிலம் அளிக்கப்பட்டது. இரணை மடுக்குளத்தின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளமையினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ள 850 ஏக்கர் வயல் நிலத்தை பாதுகாக்கும் நோக்கிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. மேலதிக பயிற்சியை அளிக்காவிட்டால் 850 ஏக்கர் வயல் நிலத்திற்கும் பாதிப்பு ஏற்படும் என்பதே இந்த தீர்மானத்தின் நோக்கம் என கமநல சேவைகள் திணைக்களமும் நீர்ப்பாசன திணைக்களமும் தெரிவிக்கின்றன. எனினும் திட்டமிட்டு செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தால் இதனை தடுத்திருக்க முடியும் என விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். 15-16 வயசுல கவனம் செய்து கொண்டு இரண்டோட குளம் 3 அடிக்கு கீழே தண்ணி வத்தாது. தண்ணி வந்து கொண்டுதான் இருக்கும். இருந்தும் எல்லாம் கணக்கெல்லாம் போட்டு வேல் செய்ய வலிக்கிட்டவியல் இன்றைக்கு நின்று 8-10 பேர் நின்று 4-5 மிஷின்களை வச்சுக்கொண்டு 7-8 வாகனத்தை ரோட்ல கொண்டாந்து விட்டு எல்லாம் நின்று அழிக்க போறோம் வைக்க போறோம் நிக்கிற இன்றைக்கு நிக்கிற ஆக்கள் அன்றைக்கு இந்த பங்கு எத்தனை இருக்கு இவ்வளவு திட்டங்கள் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் தீர்மானிச்சு அன்றைக்கு ஒவ்வொரு குழுவையும் கூப்பிட்டு அவருக்குரிய காணியை அளந்தண்டையை கொடுத்திருந்தால் இன்றைக்கு நாங்கள் ஒரு குற்றவாளியா நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. 13 அடியில நீங்க காலைக்கர் திட்டம் அரைக்கலைக்கர் திட்டம் கொடுக்கும் போது எவ்வளவு இறுக்கமா இருந்திருக்கணும். இந்த அளவுக்கு நீங்க நீள விட்டுட்டு இந்த அளவு நாங்க விவசாயிகளும் ஆசையில ஒரு முறை நெல்ல 4000 ரூபாய்க்கு வாங்கி நீட்டி விதைச்சு இனி இல்லாத புட்டி காணிகள்லாம் விதைச்சு கொண்டு போக இயற்கையும் மழையும் தூரி கொடுக்க இவங்களுக்கும் விதப்பு வாய்ச்சி போச்சு. இதே தண்ணி விட்டு தான் விதைக்குமா இருந்தா இவங்க அந்த அளவுக்கு போயிருக்க மாட்டாங்க. சக்கரவண்டி சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கான குறைந்தபட்ச வயதெல்லையை 35 நிர்ணயிக்கும் சட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா தெரிவித்தார். අපි බලාපොරොත්තු වෙනවා 3-wheel රථයක් කුලියට එළවන්නේ 35 வயதை பூர்த்தி செய்தோருக்கு மாத்திரமே எதிர்காலத்தில் வாடகைக்கு முச்சக்கர வண்டியை செலுத்துவதற்கான அனுமதியை வழங்குவதற்கு எதிர்பார்க்கின்றோம். அதனை மிக விரைவில் வர்த்தமானியில் வெளியிட உள்ளோம். அதன் பின்னர் பாராளுமன்றத்தின் அனுமதியை பெறுவோம். ඊට පස්සේ පාර්ලිමේන්තුවට ගෙනහිල්ලා පාර්ලිමේන්තුවේ අනුමැතිය ලබා ගැනීමට பழைய தபால் நிலையங்கள் சிலவற்றை சுற்றுலா ஹோட்டல் நிர்மாண பணிகளுக்கு வழங்குவதற்கான செயற்பாடுகள் இடம்பெறுவதாக தெரிவித்து தபால் ஊழியர்கள் நேற்று நள்ளிரவு முதல் நாடளாவிய ரீதியில் பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்தனர். நுவரெலியா, கண்டி மற்றும் காலி தபால் நிலையங்களை ஹோட்டல்களுக்காக வழங்குவதற்கு முயற்சிப்பதாக தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன. நாளை நள்ளிரவு 12 மணி தொடக்கம் 48 மணித்தியாலங்களுக்கு இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளது. தீர்வு ஒன்றை வழங்காவிடின் எதிர்வரும் 26ஆம் தேதி முதல் அனைத்து பிரதேசங்களிலும் உள்ள 653 தபால் நிலையங்கள் மற்றும் 3410 உப தபால் நிலையங்களிலும் அனைவரையும் இணைத்து பாரிய பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க உள்ளோம். காலி, கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய தபால் நிலையங்களை ஹோட்டல்களாக மாற்றுவதற்கான கடிதம் ஒன்றை பிரதமர் அலுவலகம் அனுப்பவில்லையா என அமைச்சரிடம் நாம் கேட்கின்றோம். அவ்வாறு இல்லையெனில் கூறுங்கள். நான் பிரதமருடன் கலந்துரையாடினேன். சில பிரதான நகரங்களை மேம்படுத்த வேண்டும் என்பதே அவரின் கருத்தாக உள்ளது. நகரங்களில் உள்ள பழைய கட்டிடங்களை நவீனமயப்படுத்தி அதன் ஊடாக வருமானத்தை பெற திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த செயற்பாட்டின் ஊடாக தபால் நிலையம் இல்லாது போகாது. அதற்கும் உரிமை உள்ளது. மக்களுக்கு மிகவும் இலகுவான இடம். அந்த கட்டிடத்தை ஹோட்டலாக மாற்றி மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் தபால் நிலையங்களை அமைப்பார்கள். இதன் ஊடாக எமது வருமானம் இழக்கப்படும். வருமானம் அதிகரிக்காது. அதனால் இந்த செயற்பாட்டிற்கு நாம் இணக்கம் தெரிவிக்க மாட்டோம். நேற்று நள்ளிரவு முதல் அமுல்படுத்தப்படும் வகையில் அனைவரினதும் விடுமுறையை ரத்து செய்யும் சுற்று நிருபம் ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை உலகின் பல நாடுகள் பழைய தபால் நிலையங்களை ஹோட்டல்களாக மாற்றி பாரிய அளவில் அந்நிய செலாவணியை பெறுவதை காணக்கூடியதாக உள்ளது. வாஷிங்டன் நகரின் பென்சில்வேனியா வீதியில் உள்ள ட்ரம்ப் இன்டர்நேஷனல் ஹோட்டல் 1899ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட தபால் நிலையமாகும். 1924ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட தி ஃபுல்லர்டன் சிங்கப்பூர் ஹோட்டல் 1896ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட ஜெர்மனியின் தி சாஃபிட்டல் மியூனிக் பே போஸ்ட் ஹோட்டல் ஆகியவற்றிலும் பழைய தபால் நிலையங்கள் அமைந்திருந்தன. எஸ்டோனியாவின் தி ஹோட்டல் டெலிகிராஃப், நியூசிலாந்தின் தி டிஸ்டிங்ஷன் டியூனெடின், ஸ்வீடனின் கிளேரியன் ஹோட்டல் போஸ்ட் ஆகியனவும் சிறந்த உதாரணங்களாகும். 1893ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட நுவரெலியா தபால் நிலைய கட்டிடத்தை பிரித்தானிய கட்டட கலைஞர் ஒருவர் நிர்மாணித்துள்ளார். காலி தபால் நிலையம் 18ஆம் நூற்றாண்டில் பெட்ரியன் நோத் ஆளுநரின் கீழ் ஆரம்பிக்கப்பட்ட தபால் நிலையங்களில் 5இல் ஒன்றாகும். கண்டி தபால் நிலைய கட்டட தொகுதி பாதுகாப்பான கட்டடம் ஒன்றாக கருதப்படுகின்றது. உலகின் ஏனைய நாடுகள் பழைய கட்டடங்கள் சேதமாக
வீணாகுவதற்கு இடமளிக்காது அதனை பாதுகாத்து புதிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி சுற்றுலாத்துறைக்கு பயன்படுத்துவதன் தவறு என்னவென்றே பலர் கேள்வி எழுப்புகின்றனர். கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பல பகுதிகளில் குப்பைகள் குவிந்து காணப்படுகின்றமையினால் மக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். கொழும்பு நகரின் சில பகுதிகளுக்கு இன்று மதியம் நாம் சென்ற சந்தர்ப்பத்தில் இவ்வாறான காட்சிகளை காண முடிந்தது. ஆங்காங்கே குவிக்கப்பட்டுள்ள குப்பைகளினால் துர்நாற்றம் வீசுகின்றது. இந்த பிரச்சினை தொடர்பில் கொழும்பு மாநகர ஆணையாளர் VK அனுரவிடம் நாம் வினவினோம். இன்று இரவிலிருந்து போலீசார் ராணுவத்தினர் மாநகர சபையினர் ஒன்றிணைந்து இது தொடர்பில் சுற்றிவளைப்பை மேற்கொள்வர். இதன் பின்னர் கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் வேறுபடுத்தப்படாத கழிவுகளை நாம் பொறுப்பேற்பதில்லை. உக்கும் கழிவுகள் அல்லாதவற்றை எந்த விதத்திலும் நாம் பொறுப்பேற்க மாட்டோம். வேறெங்கிலுமிருந்து வருவோர் தமது பகுதிகளில் குப்பைகளை கொட்டுகின்றமை தொடர்பில் பிரதேசவாசிகள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்களே குப்பைகளை கொட்டினால் அதன் பிரதிபலனை அவர்களே அனுபவிக்க வேண்டும். இதேவேளை கொட்டாவை தர்மபால வித்தியாலயத்தின் டெங்கு ஒழிப்பு சிரமதானத்தின் போது அகற்றப்பட்ட ஒரு தொகை கழிவுகள் கொட்டாவ தர்மபால ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் குவிக்கப்பட்டுள்ளன. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபத்தலைவர் S. அருள்சாமி இவ்வாறு கருத்து தெரிவித்தார். பெருந்தோட்டங்களை இன்று வேலைக்கு தொழிலாளர்கள் போதாது என்ற ஒரு சூழ்நிலையிலே வெளிநாடுகளிலே இருந்தெல்லாம் தொழிலாளர்களை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு செய்தி பரவலாக அடிபட்டு வருகின்றது. எனவே இதனை தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக பெருந்தோட்டங்களிலே இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு பெருந்தோட்டங்களை குத்தகை அடிப்படையிலே பிரித்து முறைகள் கொடுக்கல் வாங்கல் மூலம் வர்த்தக சந்தையில் நட்டம் ஏற்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் ஆராயுமாறு ஜனாதிபதி ஆணைக்குழு இன்று கணக்காய்வாளர் நாயகத்திற்கு ஆலோசனை வழங்கியது. குறிப்பிடப்பட்ட தொகையை விட அதிக விலைக்கு முறைகளை ஏலத்தில் விட்டமை முறையற்ற விடயம் என கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்க இன்று ஆணைக்குழு முன்னிலையில் குறிப்பிட்டுள்ளார். 40 பில்லியனை மாத்திரம் இதன் மூலம் பெற்றுக் கொண்டிருந்தால் அரசாங்கத்திற்கு தேவையான எஞ்சிய தொகையை வங்கி மேலதிக பற்று அல்லது மற்றுமொரு ஏலத்தின் மூலம் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொண்டிருக்க முடியும் என கணக்காய்வாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இந்த ஏலத்தின் போது 142.42 பில்லியன் பெறுமதியான விலை மனு கோரலில் 77.42 பில்லியன் பெறுமதியான விலை மனுவை இலங்கை மத்திய வங்கி ஏற்றுக் கொண்டுள்ளது. கணக்காய்வாளர் நாயகத்தின் தகவலின்படி மேலதிகமான 37.432 பில்லியன் விலை மனுவை பெர்பச்சுவல் ட்ரெசரிஸ் நிறுவனம் பெற்றுக் கொண்டுள்ளதுடன் எஞ்சிய 40% முதல்நிலை பங்காளர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் உயிரிழந்தமை தொடர்பான வழக்கில் தலையீடு செய்த போலீஸ் உத்தியோகத்தரை மன்றில் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்று யாழ் நீதவான் நீதிமன்றில் நீதவான் சி. சதீஷ் தரன் முன்னிலையில் இந்த வழக்கின்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தாருடன் கலந்துரையாடி வழக்கில் தலையீடு செய்ததாக மாங்குளம் பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருக்கு எதிராக ஏற்கனவே மன்றில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை இந்த சம்பவத்தின் சந்தேக நபர்களான 5 போலீசாரும் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர். இதன்போது சந்தேக நபர்களை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தியில். தொடர்வது மேலும் சில உள்நாட்டு செய்திகள். முன்னாள் ஊடகத்துறை அமைச்சர் கெஹிலி ராம்புக்வெல்ல மற்றும் அரசு அச்சக கூட்டத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் ஜெயம்பதி பண்டார ஹீன்கந்து ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. முன்னாள் அமைச்சரின் 2,30,984 ரூபாய் 45 சதம் மாதாந்த தொலைபேசி கட்டணத்தை அரசு அச்சக கூட்டுத்தாபனத்தின் நிதியில் செலுத்தியமைக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய அடுத்த மாதம் 17ஆம் தேதி சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதேவேளை அரசு விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் அரசு அச்சக கூட்டுத்தாபன ஊழியர்களின் சலுகை கொடுப்பனவு மற்றும் விடுதி கட்டணம் என்பவற்றை செலுத்திய குற்றச்சாட்டின் கீழ் கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரால் 13 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியொன்றில் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியுள்ளது.
கராபிட்டிய மாபலகம பிரதான வீதியிலேயே மாயிடிபே பிரதேசத்தில் இடம்பெற்ற இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து இடம்பெறும்போது சிசிடிவியில் பதிவான காட்சிகளே எமக்கு கிடைத்துள்ளது. நுவரெலியா டயகம மொனிங்டன் தோட்டத்தில் மாணவி ஒருவரை துஷ்பிரயோகத்திற்குட்படுத்த முயற்சித்த சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மொனிங்டன் தோட்டத்தைச் சேர்ந்த 35 வயதான ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். 17 வயதான குறித்த மாணவி பாடசாலைக்கு செல்லும் போது சந்தேக நபர் அவரிடம் தகாத முறையில் நடந்து கொள்ள முயற்சித்துள்ளார். இதன்போது மாணவி கீழே விழுந்து காயமடைந்ததுடன் அவருக்கு பின்னால் சென்ற மாணவர்கள் கூக்குரலிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் சிறு காயங்களுக்குள்ளான மாணவி டயகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக நுவரெலியா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மாணவியை சந்தேக நபர் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்த முயற்சித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற போதிலும் இதுவரையில் அதற்கான சாட்சியங்கள் பதிவாகவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் டயகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் திருத்தல வருடாந்த திருவிழா இன்று நடைபெறுகிறது. கொச்சிக்கடை புனித அந்தோணியார் திருத்தல திருவிழா கடந்த 3ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. நேற்று மாலை ஆராதனை இடம்பெற்றது. திருவிழா நாளான இன்று முற்பகல் மும்மொழிகளிலும் திருவிழா திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. திருப்பலியில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். கொச்சிக்கடை புனித அந்தோணியார் திருத்தல திருவிழா இம்முறை சக்தி டிவி மற்றும் சிரசு டிவியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. இதேவேளை கோடி அற்புதராம் யாழ்ப்பாணம் பாசையூர் புனித அந்தோணியார் தேவாலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. பாசையூர் புனித அந்தோணியார் தேவாலய திருவிழா கடந்த 1ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. பாசையூர் பங்கு தந்தை லியோ ஆம்ஸ்ட்ராங் தலைமையில் இன்று அதிகாலை திருவிழா திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இன்று மாலை திருச்சொரூப பவனி ஆரம்பமானதுடன் அதனைத் தொடர்ந்து நடைபெறும் திருச்சொரூப ஆசீர்வாதத்துடன் திருவிழா நிறைவு பெறும். தொடர்வது சர்வதேச செய்தி. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு இடையிலான முதலாவது சந்திப்பு எதிர்வரும் ஜூன் மாதம் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் 2 நாள் அமெரிக்க விஜயத்தின் போது இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளது. இந்திய பிரதமரின் அமெரிக்க ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலானது இரு தரப்பிற்கும் இடையில் ஆழமான புரிந்துணர்வு மற்றும் பல்வேறு மூலோபாய கூட்டு ஒருங்கிணைப்பு என்பவற்றுக்கு வித்திடும் என இந்திய வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. இதேவேளை இரு தரப்புகளுக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கு இது வாய்ப்பாக அமையும் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் தெரிவு செய்யப்பட்டதிலிருந்து 3 தடவைகள் இரு நாட்டு தலைவர்களும் தொலைபேசியூடாக கலந்துரையாடியுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2017ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 15ஆம் தேதிக்கு பின்னர் அனுப்பி வைக்கப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என உதவி பரீட்சைகள் ஆணையாளர் எஸ் பிரணவதாசன் குறிப்பிட்டுள்ளார். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். சாம்பியன்ஸ் கிண்ண தொடரில் பாகிஸ்தானுடனான போட்டியில் இலங்கை விளையாடிய விதம் குறித்து வருத்தப்படுவதாக அணித்தலைவர் ஏஞ்சலோ மெத்யூஸ் தெரிவிக்கின்றார். கார்டிஃபில் நடைபெற்ற இந்த போட்டியை 3 விக்கெட்டுகளால் வென்ற பாகிஸ்தான் அரையிறுதிக்குள் நுழைந்துள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 45க்கு எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 10:45 பிரதான செய்திகள். வணக்கம்.